நேற்று வந்து பாருக்கும் கமருதீனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை, அவர் பயங்கரமாக இது பண்ணாங்க, காலில் விழுந்தார் அப்படின்லாம் சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கும். அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 2 பேரும் மாறி மாறி கோலப்பொடி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கமருதீன் ஃபஸ்ட்டு சைடு கொடுத்துருப்பாரு. கடைசி பார்த்திங்கன்னா பார்வதி படுத்திருக்கும் போது பக்கத்தில் போய்ட்டு நைட்டு தோப்பு கர்ணம்லாம் போட்டிருக்காரு கமருதீன். ஸோ இதெல்லாம் போட்டு 2 பேரும் ஃபுல்லாக பேட்சப் ஆகிட்டாங்க. இப்போ அது மேட்ரே இல்லை. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டோட அவங்களோட பிஆர் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் டேரக்டரோட ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க தான் இவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் பண்ணுறது. அதனால தான் ஒருத்தருக்கு மட்டும் அதிகமாக திட்டே கிடைக்காம எவ்ரி வீக் ஈஸியாக ஃபஸ்ட்லேருந்தே எஸ்கேப் ஆகி அவங்க வந்தது. ஃபஸ்ட் வீக்லேருந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் எஸ்கேப் ஆகி வந்தது. இப்போது பாரு கமருதீன் அந்த மேன் ஹேண்ட்லிங் இஷ்யூவில் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த இஷ்யூவை டைல்யூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விக்ரம்க்கும் திவ்யாவுக்கும் ஃபைட்டு, விக்ரம்க்கும் சபரிக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு, இந்த மாதிரி 2 பேர் காலில் விழுந்தாங்க. இது ஆக்சுவலாக என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சுன்னா, கமருதீன் வந்து 3 மணி நேரம் போட்டு பார்வை கார்னர் பண்ணார், பயங்கரமாக திட்டினார், அப்படி தான் வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா பார்வைலாம் 3 மணி நேரம் கார்னர்லாம் பண்ணவே முடியாது யாராலையும். அப்படி பண்ணாருன்னு சொன்னேன். அதனால தான் நான் 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். அப்படியெல்லாம் சொல்லி அந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெருசாக நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சுன்னா இன்னும் அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக இன்னொன்று போட்டு பெருசாக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை விட்டுருக்காங்க. ஸோ இப்போ கூட விக்ரம் லீடிங்கிறாங்க. எனக்கு அதில் பிலீஃப் இல்லை, அதனால தான் நான் அதை செப்பரேட்டாக வீடியோ போடலை. அந்த பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டோட பிஆர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். திவ்யாவோட ஃபேஸ் போட்டு திவ்யா அப்படின்னு திவ்யா ஹார்ட்ஸ்னு அந்த மாதிரி சம் பேர்லாம் வச்சு அதில் அமித்தோட பொண்ணை, அந்த குழந்தைய அரைச்சி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு அமித்தோட பொண்ணை ஃபேஸில் நிறைய பவுடர் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணி நிறைய போஸ்ட். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பர்சனை ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ப்ரைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் மட்டும் அமித்தோட பொண்ணை திட்டி அதுக்கு வந்து என்னென்னா ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்ணி கானா வினோத் அப்யூஸ் பண்ணுறது, திவ்யாவை அப்யூஸ், அதாவது இவங்க திவ்யாவோட ஆளுங்க தான் பண்ணுறது மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்டஸ்டண்ட்டை தான் ஃபுல்லாக குயின்னு கேமர் அப்படி இப்படின்னு ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை மாறி மாறி அப்யூஸ் பண்ணுறது. ஸோ தட் எல்லாருக்கும் வந்துட்டு இவங்க மேலே கோவம் வர்ற மாதிரி, திவ்யா மேலே கோவம் வர மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த வேலைகளில் தான் நேற்று நடந்தது. அதனால தான் அந்த ஃபால்ஸ் அப்டேட். இப்போ வந்து விக்ரம் லீடிங்கிறாங்க. எனக்கு இது எந்த அளவுக்கு ட்ரூ இன்ஃபர்மேஷன் தெரியாது. 6 டாஸ்க் முடிஞ்சு நம்ம பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா சபரி தான் 35 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் இருக்காரு. ஸோ நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.